Hi everyone, welcome to my channel Kitchen Craze. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி க்ரீமி லெமன் garlic சிக்கன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1/2 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள ஒரு 1/2 teaspoon சால்ட் போட்டுக்கோங்க, 1 teaspoon பெப்பர் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அது ஒரு 20 to 30 minutes நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அதில் பட்டரும் போட்டுக்கலாம். அதில் ஒரு 3 cloves ஆஃப் garlic போட்டுக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டு போட்டுட்டு நீங்கள் ஏற்கனவே ஊற வச்சிருந்த அந்த சிக்கனை எடுத்து நீங்கள் அதில் போட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பீசஸ் போட்டுக்கலாம். போன்லெஸ் சிக்கனாக இருந்தால் இட் வில் பி இன்னுமே பெட்டர், பட் போன் இருந்தால் கூட ஓகே, இதை நம்ம பண்ணிக்கலாம். திருப்பியும் அதே ஆயிலில் ஒரு 6 பல் பூண்டை நல்லா பொடுசாக வெட்டியிருக்கேன். வெட்டின அந்த பூண்டை நான் அதில் போட்டிருக்கேன். அதை நல்லா நம்ம அப்படி நல்லா வதக்கிக்கலாம். சாட்டே பண்ணிவிட்டு அதில் இப்போ அதை நல்லா நம்ம அந்த பூண்டை போட்டு நல்லா சாட்டே பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம் அதை அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருந்த ஒரு வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் ஒரு லெமனை நல்லா புளிஞ்சு வச்ச லெமனை நம்ம இதில் ஊற்றிக்கணும். அதில் நம்ம ஊற்றும்போது அது நல்லா இது ஒரு இந்தியன் ஸ்டைல்டு ஒரு க்ரீமி garlic சிக்கன். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம டேஸ்ட்டுக்கு நல்லா ஒத்து போகும். ஸோ இதில் என்னென்னா 2 க்ரீன் சில்லி எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் இப்படி பொடுசாக நறுக்கி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா காரசாரமாக அப்படியும் இருக்கும். ரொம்ப இதுவாக இல்லாமல் தேவைக்கேற்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் அந்த சாஸ்லேயும் நம்ம கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா வதக்கி அது கொஞ்சம் இருக்கும்போது நம்ம ஒரு 1/2 கப் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஆக்சுவலாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ், பட் நம்ம கொஞ்சம் இந்தியன் ஸ்டைலில் பண்ணும்போது அது இன்னுமே நம்மளோட டேஸ்ட்டுக்கு நல்லாவே ஒத்து போகும். ரொம்ப யம்மியாக இருக்கும். இதில் நீங்கள் இப்படி க்ரீம் ஆட் பண்ணி அதையும் நல்லா இப்படி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இப்படி வதக்கிக்கிட்டிங்கன்னா இதில் நம்ம கொஞ்சமாக நான் கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நம்ம இது கொத்தமல்லியை லைட்டாக நறுக்கி அதையும் பொடுசாக நறுக்கி நம்ம இப்படி போட்டு க்ரீமில் கலந்துட்டு நம்ம ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கன் பீசஸ் எடுத்து நம்ம இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும், நம்மளோட டேஸ்டியான லெமன் garlic சிக்கன் க்ரீமி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப யம்மியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஈஸியாக பண்ணிவிட்டு ரொம்ப யம்மியாக இருக்கும். சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.